இரண்டாம் தவணைக்கான பரீட்சையினை முன்னிட்டு தரம் 9 மாணவர்களுக்கான விசேட செயலமர்வு. பிள்ளைகள், நாங்கள் தொண்டமனாறு தனு வெளியிடகம் இரண்டாம் தவணை பரீட்சை வினாத்தாள் 2025ஆம் ஆண்டு தரம் 9 பகுதி ஒன்ற பாருங்க பிள்ளைகள். பின்வரும் வினாக்களுக்கு பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்க. உங்களுடைய முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்க பாருங்க பிள்ளைகள். ஒல்லாந்தர் இலங்கையின் கரையோரத்தை வந்தடைந்த வேளையில் கண்டியை ஆட்சி புரிந்தவர். பிள்ளைகள், ஒல்லாந்தர்கள் இலங்கையின் கரையோரத்துக்கு வந்தது கிபி 1658ஆம் ஆண்டுதான் ஒல்லாந்தர்கள் இலங்கையின் கரையோரத்தை வந்தடைந்தது. அப்ப கரையோரத்தை வரைக்குள்ள ஆட்சி புரிந்த மன்னர்கள் இப்ப பாருங்க பிள்ளைகள். முதலாம் விமல தர்மசூரியன் 1592 ஆட்சியை பெற்றுக் கொள்வார். இரண்டாம் விமல தர்மசூரியன் 1635 இருந்து 1687 1687ஆம் ஆண்டுல ஆட்சி பீடத்தை பெற்றுக் கொள்றான். ரைட். அப்ப ஸ்ரீ விக்ரமராய சிங்கன் 1798 ரைட் 1798 ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், 1698ஆம் ஆண்டு ஸ்ரீ விக்ரமராய சிங்கன். அப்ப 1638ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை 35ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள போறது யார் என்று பாத்தீங்கள் என்றால் இரண்டாம் ராயசிங். எத்தனையாம் ஆண்டு? 1635. 35ல இருந்து 52 கூட்டினால் 87. ஓகே, சரியான ரைட். அப்ப பாருங்க, 1635ஆம் ஆண்டு ஆட்சி பீடத்தை ஏறிக்கொள்றார். அப்ப இது யாருடைய காலத்துக்குள்ள அப்ப வந்து பாருன்னு சொல்லுங்க பாப்பம். இரண்டாம் ராயசிங்கனுடைய ஆட்சி காலம். ஏன்? அவருடைய ஆட்சி காலம் 1687 வரைக்கும் இருக்குது. சரியா? அப்போ ஒல்லாந்தர்கள் இலங்கையின கரையோரத்துக்கு வருகின்ற போது கண்டிய ஆண்ட மன்னன் இரண்டாம் ராயசிங்க மன்னன். சரியா பிள்ளைகள்? எத்தனாம் ராயசிங்கன்? இரண்டாம் ராயசிங்கன். அடுத்த பாருங்க பிள்ளைகள். ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன் திருமணம் செய்து கொண்ட பெண்ணினுடைய வம்சம். கலிங்க வம்சம், மௌரிய வம்சம், பாண்டிய வம்சம், நாயக்க வம்சம். என்ன பிள்ளைகள் வம்சம்? நாயக்க வம்சம். என்ன வம்சம்? நாயக்க வம்சம். பெந்தரை ஆறு முதல் மட்டக்களப்பு வரையான பிரதேசம் கொமாண்டரிகளின் கீழ் காணப்பட்டது. சொல்லுங்க, இந்த கொமாண்டரை கீழே பெந்தரை முதல் மட்டக்களப்பு வரையிலான பிரதேசம் எந்த கொமாண்டரி? காலி கொமாண்டரி, கொழும்பு கொமாண்டரி, யாழ்ப்பாண கொமாண்டரி, மன்னார் கொமாண்டரி. இதுல மன்னார் கொமாண்டரி ரைட். மன்னார் கொமாண்டரி என்ற விடயம் இங்க வராது. அப்ப இந்த கொமாண்டரி வரப்போது பெந்தரை முதல் மட்டக்களப்பு ஆறு வரையான பிரதேசம் வரை எந்த கொமாண்டரி வரப்போது? கொமாண்டரி. என்ன கொமாண்டரி? காலி கொமாண்டரி. சரியோ? சரி. என்ன இந்த கொமாண்டரி? காலி கொமாண்டரி. சரி. யாழ்ப்பாண கொமாண்டரி எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு பிள்ளை? யாழ்ப்பாண கொமாண்டரி எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு? சொல்லுங்க. வடக்குல இருந்து இந்த திருக்கோணமலை அது வரைக்குமா? ரைட். புத்தளத்துல இருந்து, சரியா, புத்தளத்தின் வடக்கில இருந்து கரையோரமாக யாழ்ப்பாணம் வரைக்கும், பிறகு கிழக்கு கரையோரமாக மட்டக்களப்பு வரைக்கும் இருக்கு யாழ்ப்பாண கொமாண்டர். சரியா? புத்தளத்திலிருந்து வடக்கிலிருந்து கரையோரமாக யாழ்ப்பாணம் வரைக்கும், பிறகு யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு கரையோரமாக மட்டக்களப்பு வரைக்கும் காணப்படுது யாழ்ப்பாண கொமாண்டர். அடுத்த பாருங்க பிள்ளைகள். ஒல்லாந்தர் காலத்துல பயன்படுத்தப்பட்ட சட்டம், நீதிமன்றம் என்பவற்றுடன் தொடர்புடைய சொல். சட்டம், நீதிமன்றம் என்பவற்றுடன் தொடர்புடைய சொல். முதலாவது நொத்தரை. சரியா? அல்லாதது கேட்டிருக்குது. அப்ப நொத்தரை சட்ட நீதிமன்றத்தோட. அடுத்த பால்க வராது பிள்ளைகள். இந்த பால்க என்ற சொல் எங்கேயாவது இருக்குதா? எங்கட இருக்குல்ல? இல்ல. என்ன ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், தோல்க. அடுத்த நீதிமன்றம். அப்ப இதுல அல்லாதது வந்து இந்த பால்க என்று சொல்லப்படுகின்ற சொல். என்ன சொல்? பால்க என்று சொல்லப்படுகின்ற சொல். ரைட். அப்ப பாருங்க, போர்த்துகேயர் இலங்கையின் கரையோரத்தை வந்தடைந்த காலம் 1500, 1498, 1505, 1658. இந்த காலம் 1505ஆம் ஆண்டுல தான் இலங்கைக்கு வந்தடைந்த வினா. எத்தனையாம் ஆண்டு பிள்ளைகள்?
1505ஆம் ஆண்டுல. பிள்ளைகள் 1498 யார் பிள்ளைகள் வந்தது? இந்தியாவின் வாஸ்கோடகாமா. வெரி குட். யார்? வாஸ்கோடகாமா. வாஸ்கோடகாமா. 1658ஆம் ஆண்டில் இலங்கைக்கு வந்தது ஒல்லாந்தர். ஆறு பிள்ளைகள்? ஒல்லாந்தர்கள். 1500ஆம் ஆண்டுல பிள்ளைகள் இந்த கப்ரால் என்ற நாடுகான் பயணி இருக்கிறார்களோ, இவர் பிரேசில கண்டுபிடித்தவர். ரைட், ஓகே டன். இப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். பாருங்க எல்லாரும், எத்தனாவது கேள்விக்கு போறோம்? சரி, இப்ப பாருங்க, இந்த நிரலை இணைக்கோணும் பிள்ளைகள். ஏ நிரலுடன் பி ஐ பொருத்தும் போது சரியான விடு. கிபி 1795ஆம் ஆண்டு ராஜாதி ராயசிங்கனை யார் சந்திக்க போற? ராபர்ட் ஆண்ட்ரூஸ். அப்ப முதலாவது நேரையே வருது. 1762ஆம் ஆண்டு கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கனை ஜான் பைவர் சந்திக்க போற. இரண்டாவது சட்வரோம். அந்த கிபி 1782ஆம் ஆண்டு கியோபோய்ட் ராயாதி ராயசிங்கனை சந்திக்கிறார். அப்ப எக்ஸ் சட் வை. அப்ப எத்தனாவது விட? இரண்டாவது விட. ரைட். கிபி 1803 கண்டி மீது படையெடுத்த பிரித்தானிய ஆளுநர் ஃபிரெட்ரிக் நோத். ஆறு பிள்ளைகள்? ஃபிரெட்ரிக் நோத். தோமஸ் மேடன் எப்ப பிள்ளைகள் இலங்கைக்கு வந்தவர்? 1805. ராபர்ட் பிரான்ரிக் 1812 வார 1815 கண்டிய கைப்பற்றவர். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. ஜான் டாய்லி தொடர்பான தவறான கூற்றாக அமைவது. ஜான் டாய்லி இவர் ராபர்ட் பிரான்ரிக் ஆளுநரால் நியமிக்கப்பட்டார். இவரை இலங்கைக்கு நியமித்தது யார் பிள்ளைகள்? தோமஸ் மேட்லாண்ட். யார்? தோமஸ் மேட்லாண்ட். இங்கிலாந்தில் பிறந்தார். சரி. குறுகிய காலத்தில் சிங்கள மொழியை கற்றான். கண்டிய பிரதானிகளுடன் நெருக்கமாக பழகினான். எந்த பிரதானிகளோட? கண்டிய பிரதானிகளோட நெருக்கமாக பழகினார். தவறான கூற்று என்ன பிள்ளைகள்? முதலாவது. சரியா? தவறான கூற்று என்ன பிள்ளைகள்? முதலாவது தான் தவறான கூற்று. ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், கிபி 1815ஆம் ஆண்டில் பிரித்தானிய நாட்டு மன்னனாக அரசாண்டவன் 5ஆம் பயஸ், 2ஆம் பிலிப், 1ஆம் சார்ல்ஸ், 3ஆம் ஜோர்ஜ். 3ஆம் ஜோர்ஜ் மன்னன். இவன் தான் இந்த 1815ஆம் ஆண்டு உடன்படிக்கையில ஸ்ரீ விக்ரமராயசிங்கனுக்கு அரசுரிமை நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட போது இதை நிர்வகிப்பது இந்த 3ஆம் ஜோர்ஜ் என அந்த உடன்படிக்கையில குறிப்பிடப்பட்டது. சரியா பிள்ளைகள்? 3ஆம் ஜோர்ஜ். இவன் தான் கண்ணுக்கு புலப்படாத தூரத்துல இருந்தபடியா மக்கள் இவனை எல்லாரும் வெறுக்கி. ரைட், ஓகே. அப்ப 8 கேள்வி நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட 9 கேள்வி இப்ப பார்த்திருக்கோம். ரைட், இனி பாருங்க பிள்ளைகள், அடுத்த கேள்வி செக்ஷன். இலங்கையின் தெங்கு ஆராய்ச்சி நிலையம் அமைந்த இடம்? தலவாக்கல, அகலவத்த, லுணுவில, மகாயிலப்ப. எது பிள்ளைகள்? லுணுவில. வெரி குட், லுணுவில. அப்ப அகலவத்தையில என்ன பிள்ளைகள்? ரப்பர். தலவாக்கல தேயிலை. ரைட், இவைகள் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த முறை எக்ஸாம்பிள் வரலாம். தலவாக்கலை தேயிலை, அகலவத்தை ரப்பர், லுணுவில தெங்கு. பின்வருவனவற்றுள் மிஷனரிமார்கள் தமது சமயத்தை பரப்புவதற்கு வெளியிட்ட வெளியீடாக இதனை கருத முடியாது. லக்மினி பகன. லங்கா நிதானே லங்கா லோகிய உலகல வரும் என. அப்ப என்ன பிள்ளைகள்? லக்மினி பகன. ரைட், இது பௌத்தர்களால் விளங்கல. மகாயிலுப்பையில என்ன இருக்குது? மகாயிலுப்ப நெல் பிள்ளைகள். நெல். ரைட். லக்மினி பகன வந்து பௌத்தர்களால வெளியிடப்பட்ட நூல்கள். ரைட். 1873 நிறுவப்படல் கிக்கடவ ஸ்ரீ சுமங்கல தேரருடன் தொடர்பானது. பௌத்த துறவிகளின் கல்வி பிரிவனாவாக காணப்படுது. சரியா பிள்ளைகள்? இப்ப இங்க பாருங்க, இது யாரோட வரும்? கிக்கடவ ஸ்ரீ சுமங்கல தேரர் மாளிகா கந்த வித்தியோதய பிரிவனா. அப்ப பேலியகொட வித்தியாலங்கார பிரிவனாவை நிறுவினவர் யார் பிள்ளைகள்? பேலியகொட வித்தியாலங்கார பிரிவனாவ பேலியகொட வித்தியாலங்கார பிரிவனாவை நிறுவினவர் இரத்மலான பரமதம்ம. ரத்மலானை தர்மாலோகதேரர். இரத்மலானை தர்மாலோகதேர். தர்மாலோகதேர். லோகதேர். ரத்மலானை பரமதம்ம செய்திய பிரிவனா பலானே பலானே
சித்தார்த்த தேரர் திக்சந்த சேனவி மகாவம்சத்தை எழுதிய நூலாசிரியர் தேவையில்லை. ஐம்பெரும் விவாதங்களில் 1871ஆம் ஆண்டு நடைபெற்ற விவாதம். 1871ஆம் ஆண்டு நடைபெற்ற விவாதம் என்ன விவாதம்? கம்பளை விவாதம். ரைட். பாணந்துரையப்ப பிள்ளைகள் 1873. வராகொடையப்ப பிள்ளைகள் 1865. உடன்பிடையப்ப பிள்ளைகள் 1866. ரைட். 1866 உடன்பிட. சரி. பௌத்த பிரம்மஞான சங்கத்தால் நாவலப்பிட்டி எனும் இடத்தில் நிறுவப்பட்ட பாடசாலை நாவலப்பிட்டி அனுருத்த வித்தியாலயம். அப்ப மகிந்த வித்தியாலயம் எங்க பிள்ளைகள்? மகிந்த வித்தியாலயம் காலியில. தர்மராய வித்தியாலயம் எங்க பிள்ளைகள்? கண்டியில. ஆனந்தா வித்தியாலயம் எங்க பிள்ளைகள்? கொழும்பில. ரைட். கொழும்பில. சரியா? கொழும்பில. இப்ப பாருங்க பிள்ளைகள் எல்லாரும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். உதயபாணி எனும் பத்திரிகையுடன் தொடர்புடைய சமய மறுமலர்ச்சி இயக்க தலைவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர். ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர். பிள்ளைகள் அறிஞர் சித்திலைப்பேண்டு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். முஸ்லிம் நேசன். இன்னொன்று சொல்லுங்க பாப்போம். ஞானாதீபம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஞானாதீபம். டிபி ஜாஜாண்ட என்ன பிள்ளைகள்? ஷிலோன் முஸ்லிம் ரிவ்யூ. ஷிலோன் முஸ்லிம் ரிவ்யூ. ரைட். சிலோன் முஸ்லிம் ரிவ்யூ. ரைட். சிலோன் முஸ்லிம் ரிவ்யூ. சரியா? சிலோன் முஸ்லிம் ரிவ்யூ. சரி. இங்க பாருங்க பிள்ளைகள். தரப்பட்டவற்றில் சேர்பொன் ராமநாதன் அவர்களால் கட்டப்பட்ட பாடசாலையாக விளங்குவது யாழ் பரமேஸ்வரா வித்தியாலயம். யாழ் பரமேஸ்வரா வித்தியாலயம். இவர்தான் 1910ஆம் ஆண்டு சட்டவாக்க சபையில படித்த இலங்கையராக தெரிவு செய்யப்பட்டவர். சிங்கள முஸ்லிம் கலவரத்தின் போது 1915ஆம் ஆண்டு நடைபெற்ற சிங்கள முஸ்லிம் கலவரத்தின் போது தலைவர்களை விடுதலை செய்ய பாடுபட்டவர். ரைட். ஓகே பிள்ளைகள். அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள் எல்லாரும். அடுத்த விடயத்தை எல்லாரும் பாருங்க. அரபி பாஷா எனும் பெரியார் தொடர்பான தவறான கூற்று. முஸ்லிம் நேசன் எனும் சஞ்சிகை வெளியிடுதல். இது அறிஞர் சித்திலைப்பை 1883ஆம் ஆண்டுக்கு இலங்கை வருகை. 1883ஆம் ஆண்டு இலங்கை வருகை. சரியா? யார்? அரபி பாஷா. சரியான? எங்க வர போறார்? 1833ஆம் ஆண்டுல இலங்கைக்கு வர போறார். சரி. எகிப்து நாட்டிலிருந்து வருதல். சரி. இஸ்லாமிய சமயத்தை வளர்க்க பாடுபடுதல். ஓகே. யாரோட இணைந்து பாடுபட்டவர்? சித்திலப்பையோட. அப்ப இதுல தவறான கூற்று எது பிள்ளைகள்? முஸ்லிம் சஞ்சிகை வெளியிடப்படல். ரைட். ஓகே பிள்ளைகள். குட். 1668ஆம் ஆண்டு சூரத் எனும் இடத்தில் வர்த்தக களஞ்சிய சாலையை நிறுவியவர் பிள்ளைகள். இதே சூரத் என்ற இடத்துல 1613ஆம் ஆண்டு வர்த்தக களஞ்சிய சாலையை நிறுவினது யார் பிள்ளைகள்? பிரித்தானியர். யார் பிள்ளைகள்? பிரித்தானியர்கள். இதே சூரத் என்ற இடத்துல 1613ஆம் ஆண்டு நிறுவிக்கொண்டது. சரி. அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள். கிபி 1857ஆம் ஆண்டு இந்தியாவில் நிகழ்ந்த ஒரு சம்பவமாக இதனை கருதுவது பொருத்தமான. சிப்பாய் கழகம் இடம்பெறுது. தம்பி, சிப்பாய் கழகம் இடம்பெறுவதற்கு என்ன உடனடி காரணம்? அந்த தோட்டாக்களில் பன்றியினதும் பசுவினதும் கொழுப்புகள் பூசியதால் பன்றியினதும் பசுவினதும் கொழுப்புகள் பூசப்பட்டதால என்ன கழகம் ஏற்படுது? சிப்பாய் கழகம் இடம்பெற்றது. ரைட். பிரம்ம சமாயம் யாரால தோற்றுவிக்கப்பட்டது? எத்தனையாம் நூற்றாண்டு? 19ஆம் நூற்றாண்டு. யாரால?
ராம் உள்கோட் மோகன் ரோய் அல்ல ராய் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. பிள்ளைகள் ஜீலியன்வாலா பாக் படுகொலை, ஜீலியன்வாலா பாக் படுகொலை எத்தனையாம் ஆண்டு இந்த படுகொலை நடைபெற்றது? 1919 ஆண்டு ஏப்ரல் மாதம். கிட்டத்தட்ட எத்தனை பேர் பிள்ளைகள் இதுல மரணித்த வினம்? 400. ரைட், ஓகே. இந்திய தேசிய சங்கம் எத்தனையாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? இந்திய தேசிய சங்கம் எத்தனையாம் ஆண்டு? 1885 ஆண்டு. தோற்றுவித்தவர் யார் பிள்ளைகள்? கெலன் ஒக்டேவியன் ஹியூம். முதலாவது தலைவர் யார் பிள்ளைகள்? வங்காளத்தினுடைய சட்டத்தரணி WC பெனர்ஜி. WC பெனர்ஜி. சரி, ஓகே பிள்ளைகள், அடுத்த விடயத்துக்கு போவோம். சரியா? பின்வரும் சம்பவங்களுடன் மகாத்மா காந்தியுடன் தொடர்பு படாத நிகழ்வு. சிவில் சட்டத்தை மீறும் இயக்கத்தை ஆரம்பித்தல். சரி, முஸ்லிம் லீக் ஆரம்பிக்கப்படுதல் இல்லைன. இது யார்? முகம்மது அலி ஜின்னா. அலி ஜின்னா என்பவரால உருவாக்கப்பட்டது. தண்டி பாத யாத்திரை சரி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சரி. அப்ப நிகழ்வாக தொடர்படாத நிகழ்வு என்ன பிள்ளைகள்? முஸ்லிம் லீக் அமைப்பு தாவிக்கப்படுதல். அப்ப பாருங்க பிள்ளைகள், 20 பகுதி ஒன்று வினா பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு வினாவுக்கு 2 பிள்ளைகள், மொத்தமாக 40 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? எத்தனை புள்ளிகள் கிடைக்க பெறும் பிள்ளைகள்? 40 புள்ளிகள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். பொறுமையின் நிதானமும் அவதானமும் தான் அதுல வெற்றி. பகுதி ஒன்றில மிக மிக அவதானம் இருக்கணும். ஒரு விட வரையிலேண்டா ஏன் வரையில, என்னத்துக்கு வரையில தெரிஞ்சாதான் சரியான விடையை கண்டுபிடிக்கும். சில விடைகள் உடனடியாக எங்கட கேள்வி வாசிச்சு முடிய தெரியும், கடைசி வரைக்கும் சிலது வாசிக்கும். ரைட், சில பேர் அவசரத்துல செய்யறதும் கவனம் எனப்படும். பிள்ளைகள் வரலாறு பாடத்துல 100க்கு 100 என்ற நிலையை பெற கடைசி கட்டம் இந்த 9ஆம் ஆண்டு. ரைட், இதுலதான் நீங்க கடைசி பினிஷிங்கா 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்கலாம். சரி பிள்ளைகள், இதுல இருக்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரியும், நல்லா பார்த்திருப்பீங்க. இந்த படங்கள் எல்லாமே பார்த்திருப்பீங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரைட், ஓகே. இந்த படத்துல காட்டப்பட்டுள்ள கட்டடவாக்கத்தின் பெயர் தாஜ்மஹால். தாஜ்மஹால். என்ன மகால்? தாஜ்மஹால். தாஜ்மஹால். பிள்ளைகள், இதை யார் பிள்ளைகள் கட்டினார்? ஷாஜஹான். ஷாஜகான். யாருக்காக கட்டினார்? முந்தாச்சுக்கா. யாருக்காக? முந்தாச்சுக்கா. சரி, ஷாஜகானுடைய அரச வம்சம் என்ன பிள்ளைகள்? ஷாஜகானுடைய அரச வம்சம் என்ன பிள்ளைகள்? முகலாய பேரரசு. என்ன பேரரசு? முகலாய பேரரசு. ஓகே பிள்ளைகள், இதுல உருவம் அப்படியே நிழல்ல அந்த முன்னுக்குள்ள நீர் தொட்டில தெரியும் பிள்ளைகள், முழுமையாக. ஆனா இந்த கட்டினாக்கள் எல்லாரையும் கொண்டுட்டான். என்ன, கையெல்லாம் கண்ணெல்லாம் குருடாக்கப்பட்டு விட்டு, கை துண்டாக்கப்பட்டு கண் குருடாக்கப்பட்டது. சில பேர் கொலை செய்யப்பட்டார்கள். ரைட், ஓகே. அடுத்த தலையில வேற எங்க ஒருத்தருக்கு வெக்கையா இருக்குன்னு தலையில ஏதோ கொழுவி கொண்டிருக்கார். யார் பிள்ளைகள்? ராமநாதன். சேர்பொன் ராமநாதன். சேர்பொன் இராமநாதன். இராமநாதன். இது பொன்னம்பலத்தின் பொடியன். என்ன 2 பொடியன் இருக்குது. யார் அடுத்தது? அருணாச்சலம். இவர் எந்த அரசியல் ஜாப்பினூடாக சட்டவாக்கு கழகத்துக்கு தெரிவான? குரு மெக்கலம். என்ன மெக்கலம் பிள்ளைகள்? குரு மெக்கலம். இவர் சிறையில் இருந்து விடுவித்த சிங்கள தலைவருடன் தொடர்புடைய கலவரத்தின் பெயர் என்ன? சிங்கள முஸ்லிம் கலவரம். ரைட், சிங்கள முஸ்லிம் கலவரம். பிள்ளைகள், முதலாவது வினா கட்டாயமானது. அதிகளவு முதலாவது வினா எப்படி வருமெண்டா, இலங்கப்படம் தான் எல்லாருக்கும் அதிகளவு வா, இப்படிதான் வா. இதுவும் எப்படி இருக்குமெண்டா 2 மார்க்ஸ்க்கு வரும். ஆனா இதுல எங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் தரப்படுது. சரியா? உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலயும் மாகாண வடமாகாணத்தின் பேப்பர் சிஸ்டம் வந்து இதுல ஒரு வினாவுக்கு 2 புள்ளி. ஆங்கில எழுத்தும் கப்பினம், அந்த இடத்தையும் கப்பினம். பாருங்க கேள்விய, தரப்பட்டுள்ள இலங்கப்படத்தினை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருது. ரைட், இப்ப பாருங்க எல்லாரும். ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்களால் சைவத்தொண்டும் தமிழ் பணியும் ஆற்றப்பட்ட இடம் காட்டும் எழுத்து. என்ன இடம்? இடம் என்ன சொல்லுங்க, நாங்க அப்படி பார்ப்போம். இடத்தையும் என்ன இடம்? யாழ்ப்பாணம்.
யாழ்ப்பாணம். அப்ப யாழ்ப்பாணம் இங்க எங்க இருக்கு பிள்ளைகள்? ஏ, ஆங்கில எழுத்து ஏ. சரி யாழ்ப்பாணத்துல இருக்கிற வண்ணார் மன்னார் பண்ணை சரி, ஆனா இதுல இப்படிதான் நாங்க குறிப்பிடுவோம். சரியா? யாழ்ப்பாணம் மன்னார் பண்ணைன்னு நாங்க ஒரு இடத்தை குறிக்கலாம். யாழ்ப்பாணம் மன்னார் பண்ணை நீங்க எழுதுறேன் யாழ்ப்பாணம் மன்னார் பண்ணை, ஆனா ஏ ஆங்கில எழுத்து யாழ்ப்பாணத்தை காட்டுது. சரி, கொங்காலே கொடபண்டாவுக்கு போராட்டக்காரர்களால் முடிசூட்டு விழா மேற்கொள்ளப்பட்ட இடத்தை சுட்டும் எழுத்து. கொங்காலே கொடபண்டாவுக்கு முடிசூட்டு விழா என்ன எழுத்து இங்க காட்டப்பட்டிருக்குது? பொங்காலை கொடபண்டாவுக்கு எங்க பிள்ளைகள் முடிசூட்டு விழா நடைபெற்றது? 1848ஆம் ஆண்டுல. சொல்லுங்க. பொங்காலை கொடபண்டாக்கு எங்க முடிசூட்டு விழா நடைபெற்றது? 1848ஆம் ஆண்டுல ஸ்ரீ சர்வசித்தி விக்ரமசிங்க என்ற பெயரில் அவர் ஆட்சி பீடத்தை மேற்கொண்டவர். எந்த இடத்துல இது நடைபெற்றது? தம்பிள்ளை. தம்பிள்ளை. தம்பிள்ளை இங்க என்ன எழுத்துல காட்டப்பட்டிருக்குது? ஆங்கில எழுத்து பி. பாருங்க பிள்ளைகள், தம்பிள்ள ஆங்கில எழுத்து பி. பிரித்தானியர் காலத்தில் மியூசியஸ் வித்தியாலயம் அமைக்கப்பட்ட நகரம். பிள்ளைகள், பிரித்தானியர் காலத்துல மியூசியஸ் வித்தியாலயம் சமய சீர்தர் ஹென்றி சிரோல்கட்டால் அமைக்கப்பட்ட பாடசாலை. இந்த மியூசியஸ் பாடசாலை எங்க இருக்குது? கொழும்புல இருக்கு. அப்ப ஆங்கில எழுத்து இதுல கொழும்பு காட்டப்பட்டிருக்கா? இல்ல இல்ல ஆவண்ணா. ஆவண்ணா. ஆவண்ணா அங்க இருக்குது, சிகிரியா கிட்ட இருக்கு. இதுதான் கொழும்பு பிள்ளைகள். இங்க பாருங்க, தான் கொழும்பு. அப்ப நாங்கள் இதுல ஒரு ஆங்கில எழுத்தா போடுவோம். என்னென்னு போடுவோம்? எஃப் என்று போடுவோம். அப்ப போட்டுக்கொள்ளுங்க, கொழும்பு விட எஃப் என்று போடுவோம். ஈனா எழுத்தினால் காட்டப்படும் துறைமுகம். ஈனா எழுத்துங்க இருக்குது காலி. பிள்ளைகள், இது காலி. இப்ப இதுக்கு எங்களுக்கு எப்படி கேள்வி வேறு சொல்லுங்க பாப்போம். இப்ப ரிச்மண்ட் கல்லூரி வெஸ்லியன் மிஷனரியினால் உருவாக்கப்பட்ட பாடசாலை எங்க உள்ளது? வெஸ்லியன் மிஷனரியினால் உருவாக்கப்பட்ட ரிச்மண்ட் கல்லூரி எங்க இருக்குது? காலியில. அதை விட கேள்வி வரலாம். 1640ஆம் ஆண்டுல போர்த்துகேயரால கைப்பற்றப்பட்ட கோட்டை, ஒல்லாந்தரால கைப்பற்றப்பட்ட கோட்டை காலி கோட்டை. ரைட்? இப்படியான கேள்விக்கும் வரலாம். டி என்ற எழுத்தினால் காட்டப்படும் பண்டைய மன்னராட்சி நடைபெற்ற நகரம் டி. இங்க இருக்கு டி. டி எந்த நகரம் காட்டப்பட்டிருக்குது? கண்டி. ரைட்? என்ன இடம் பிள்ளைகள்? கண்டி. ரைட்? கண்டி. அடுத்த பாருங்க, தெங்கு முக்கோண வலயங்களில் ஒன்றான சிலாபம். சிலாபம் எங்க என்ன? ஈஎன்ஆ. ரைட்? என்னிடம்? ஈஎன்ஆ. பிள்ளைகள், இது உங்களுக்கு எப்படி வருமெண்டா, இந்த நான் முதலாவது இரண்டாவது மூன்றாவது கேள்வி விளங்கப்படுத்தின மாதிரி தான் கேள்வி. இடமும் கேப்பினா இதுவும் கேப்பினா. உங்களோட கட்டாயம் 1818ஆம் ஆண்டு கேப்பினா உவாவெல்ல சார். அதே மாதிரி பாணந்துறை விவாதம் கேப்பினா, நீர்கொழும்புக்கு மேல பாணந்துறை விவாதம். புகையிலை மரக்கட்டை யாழ்ப்பாணம் கேப்பினா. ரைட்? இப்படியான விடயங்கள்லாம் கேள்விகள்ல கேப்பினா. ரைட்? புரிஞ்ச ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நான் அப்படியான பேப்பர் 2 விளங்கப்படுத்தி. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். ஒல்லாந்தரின் ஆட்சியுடன் தொடர்பான பின்வரும் நகரங்கள் அமைந்துள்ள நாடுகள். பிள்ளைகள், பத்தேபியா வந்து எந்த நாட்டுல இருக்குது? ஜாவா தீவு. வெரி குட், ஜாவா தீவில இருக்குது. லிஸ்பன் எந்த நாட்டுல இருக்குது? போர்த்துகல். எந்த இடம்? போர்த்துகல். சூரத் எந்த இடத்துல இருக்குது? இந்தியா. எந்த இடம்? இந்தியா, சூரத் என்ற இடம். 1656 1721ஆம் ஆண்டு முதலிய ஆண்டுகளில் கண்டிய மன்னர்களை சந்தித்துக் கொண்ட ஒல்லாந்த தூதுவர்கள். பிள்ளைகள், 1656ல 2ஆம் ராயசிங்கனை யார் சந்தித்தார்? ஜெனரல் ஜெரார்ட் கல்ட். 1721ஆம் ஆண்டு ஸ்ரீ வீரபராக்கிர நரேந்திர சிங்கனை சந்தித்தவர் கொர்னேலியஸ் டெகல். கொர்னேலியஸ் டெகல். சரி, 2ஆம் ராயசிங்க மன்னனால் ஒல்லாந்த தூதுவனுக்கு வழங்கிய பரிசுகள் எல்லாம் தங்கத்துல. தங்க மோதிரம், தங்க சங்கிலி,
தங்கப்பாதனை. ரைட், தங்கச்சங்கிலி தங்கப்பாதனை. சரியா, தங்க மோதிரம் தங்கச்சங்கிலி தங்கப்பாதனை. சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போவோம். பிள்ளைகள், ஒல்லாந்தர் இலங்கையில மேலதிக லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார செயற்பாடுகள் உங்களிடம் கேட்டிருக்கு. ஒல்லாந்தருடைய பொருளாதார மேலதிக பொருளாதார செயற்பாடுகள். ஒன்று, முத்துராஜ விளவை விளைநிலமாக மாற்றுதல். யாழ்ப்பாணத்தில இருந்து புகையிலை பனமரக்கட்டைகளை ஏற்றுமதி செய்தமை. யாழ்ப்பாணத்தில இருந்து புகையிலை பனமரக்கட்டைகளை ஏற்றுமதி செய்தமை. அடுத்தது, பொருட்களை கொண்டு செல்வதற்காக கமில்டன் எனும் ஆளுநரால கமில்டன் கால்வாய் உருவாக்கப்பட்டது. கமில்டன் கால்வாய் உருவாக்கப்பட்டது. இதைவிட நெசவு துணிகளுக்கு சாயமிடுதல். என்ன துணிகளுக்கு? நெசவு துணிகளுக்கு சாயமிடுதல். பிள்ளைகள், இப்ப உங்கள்கிட்ட ரெண்ட குறிப்பிட்டு ஒன்றை விளங்கப்படுத்த சொல்லி கேட்கு. இப்ப உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸுக்கு 2 புள்ளி போடுவீங்க. விளக்கத்துக்கு சரி 3 குறிப்பிட்டு 3 குறிப்பிட்டு 2 விளக்கத்து 3 பாயிண்ட்ஸுக்கு 3 விளக்கம். 1 தான் கேட்பின, கட்டாயம் கேட்பினவங்க. உதாரணமாக முத்துராய விளவை விளைநிலமாக கேட்கு. இப்ப பாருங்க பிள்ளைகள், இலங்கையின் சதுப்பு நிலங்களாக காணப்படுகின்ற விவசாயத்துக்கு உகந்தது அற்றதாக இருந்த முத்து ராஜவேலை எனும் பிரதேசத்தை ஒல்லாந்தர்கள் விளைநிலமாக மாற்றி வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதியை தடை செய்து கொண்டனர். இவ்வளவுதான். சரியா, வெளிநாடுகள்ல இருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படுது, அதை தடை செய்து கொள்ளினா. இதனூடாக தடை செய்து கொள்ளணும். முத்துராஜவேலை போன்ற இடங்கள்ல காணப்பட்ட சதுப்பு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றி அந்த இடங்கள்ல நெல் பயிரிடப்பட்டு அதிகளவான விளைச்சல்களை பெற்றுக் கொள்ளினோம். இதனூடாக ஒல்லாந்தர்கள் இலங்கையில பொருளாதார ரீதியான லாபங்களை பெற்றுக் கொள்ளும். சரி, அடுத்த கேள்விக்கு சொல்லுங்க. இந்த நாட்டுல இந்த அரிசி கொண்டு வந்து தடை விதிச்சாங்க. வேறு நாடு, வெளிநாடு, ஒல்லாந்தர்கள் தங்களோட நாடுகள் இருந்து கொண்டு வருவீங்க. இலங்கைக்கு பொருட்களை கொண்டு வருகின்ற போது ஒல்லாந்தர்கள் தங்களுடைய நாடுகள்ல இருந்தா கொண்டு வருவீங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியில் ஒரு பிள்ளைகள் 1797 ஆண்டு இப்படி வரும். இலங்கையின் கரையோர பகுதிகளில் பகுதி மக்களிடமிருந்து அறவிடப்பட்ட வரிகள். 1797 ஆண்டு கரையோர பகுதிகளில் இருந்து அறவிடப்பட்ட வரிகள். ரைட், ஒன்று தென்னை வரி வரி. பாருங்க பிள்ளைகள், என்ன வரி வரப்போது? தென்னை வரி. ஆள்வரி. 2வது மீன் வரி. 3வது உப்பு வரி. 4வது புகையிலை வரி. ஆள்வரி எல்லாம் பிள்ளைகள் 1848 ஆண்டு. 1848 ஆண்டு. இங்க தென்னை வரி, மீன் வரி, உப்பு வரி, புகையிலை வரி. பிள்ளைகள், இங்க தென்னை வரிதான் உடனடி காரணம். ரைட், தென்னை வரிதான் உடனடி காரணம். பிலிமத்தலாவ மரணமடைந்த பின்னர் அவரது முதலமைச்சர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட 2 அதிகாரிகளை குறிப்பிடுக. ரைட், பிலிமத்தலாவின் மரணத்துக்கு பிறகு நியமிக்கப்பட்ட 2 அதிகாரிகளை குறிப்பிட சொல்லி இருக்குது. ஒன்று எகலப்பொல, இன்னொன்று மொல்லிக்கொட. ஒன்று எகலப்பொல, இன்னொன்று மொல்லிக்கொட. இதை யார் நியமித்தது? ஸ்ரீ விக்ரமராயஸ். ஏன் எகலப்பொலவை நியமிக்கிறார். பிறகு எகலப்பொலக்கு எதிரானவன் மொல்லிக்கொடவுக்கும் அந்த பதவியை வழங்கும். இதனால யார் யார் கண்டுபிடிக்க முடியும்? எகலப்பொலவும் மொல்லிக்கொட. இதனால பிரதானிகளுக்கு இடையில் என்ன ஏற்படுவது? முரண்பாடு ஏற்படும். அடுத்த கேள்வி, கண்டி உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்ட உறுப்புரைகளின் எண்ணிக்கை எத்தனை? கண்டி உடன்படிக்கைகள் பிள்ளைகள், கண்டி உடன்படிக்கையில எத்தனை வாசகங்கள் இருக்குது சொல்லுங்க. அப்ப கண்டி உடன்படிக்கையில எத்தனை வாசகம்? 12 15 12 வாசகம். சரி, இந்த பிரித்தானியர் சார்பாக ஒப்பமிட்டவர் ராபர்ட் பிரவுன்ரிக். இலங்கை மீது பிரித்தானியர் கவனம் திரும்பியமைக்கான வர்த்தக ரீதியான காரணங்கள் 3 குறிப்பிடுது. ரைட், பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தியமைக்கான வர்த்தக ரீதியான காரணம். முதலாவது காரணம் என்ன பிள்ளைகள்? ஒன்று, உயர்தரமான கருவாவும் ஏனைய வாசனை திரவியங்களையும் இந்த நாட்டில் பெற்றுக்கொள்ள முடிந்தவை.
என்ன பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடிந்தவை? உயர்தரமான கருவாவையும் ஏனைய வாசனை திரவியங்களும். அப்ப ஒன்று கருவா, அடுத்தது உயர் வாசனை திரவியம். இதை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? இரண்டாவது பாருங்க, இந்த வாசனை திரவியங்களை தவிர விலை மதிப்பற்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும். என்ன பொருட்கள்? யானை, யானை தந்தம், முத்து, மாணிக்கம், இப்படியான பொருட்கள். பிரித்தானியாவில உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கான சந்தை ஒன்று இந்த நாட்டில் உருவாக்கப்படும். எங்க? பிரித்தானியாவில உற்பத்தி செய்யப்படுகின்ற சந்தைக்கான பொருட்களுக்கான சந்தை வாய்ப்பு இலங்கையில உருவாக்கப்படும். முதலாவது பாருங்க பிள்ளைகள், கருவா உட்பட வாசனை திரவியங்களை என்ன இந்நாட்டில் இருக்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. என்ன வாசனை பொருட்கள்? மிளகு, கராம்பு, ஏலம், சாதிக்கும். இரண்டாவது என்ன? வாசனை திரவியங்கள் தவிர்ந்த விலை மதிப்பற்ற பொருட்கள், யானை, யானை தந்தம், முத்து, மாணிக்கம். இதைவிட பிரித்தானியாவில உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இலங்கையில விற்பனை செய்வதற்கான சந்தை வாய்ப்பு கிடைக்கப்படும். ரைட், ஓகே. அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள், 1818 48 சுதந்திர போராட்டங்கள் ஆரம்பித்த இடங்கள். 18ஆம் ஆண்டு போராட்டம் பிள்ளைகள் வெள்ளச, 48 மாத்தளை. ரைட், 48 மாத்தளை. அடுத்த பாருங்க பிள்ளைகள், பின்வரும் பெயர்களால் அழைக்கப்பட்ட வீரர்கள். குடாபலபிக்கு, இவருடைய பேர் என்ன பிள்ளைகள்? கடகபல தேரர். அதுக்கு உடனே காரணம் கேட்டீங்க, அது என்னது? பின்வரும் பேர் சுதந்திர போராட்டத்துக்கு அந்த கேள்வி இருக்கிறேன். சுதந்திர போராட்டத்துக்கு உடனடி காரணம் இங்க நான் 18க்கு பிள்ளைகள் ஹஜ்ஜி மரிக்கார் நியமிக்கப்படுதல். 1848க்கு ஆளுநர் டொரிங்டனின் புதிய வரிகள். உடனடி காரணம். பின்வரும் பெயர்களால் அழைக்கப்பட்ட போராட்ட வீரர்கள். குடாபலபிக்கு பேர் என்ன பிள்ளைகள்? கடகபல தேரர். சரியா? கடகபல தேரர். அப்ப வீரபுரனப்பு, புரனப்புன்ற பெயர் வீரபுரனப்பு அல்ல தொன் டேவிட். சிவபிதாரணம் அநாகரிக தர்மபாலவுக்கு பாருங்க. பிரான்சிஸ்கோ. ரைட், வீரபுரனப்பு அல்ல பிரான்சிஸ்கோ. ரைட், ஓகே. 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தின் பின்னர் பதவி நீக்கப்பட்டு இங்கிலாந்து கலைக்கப்பட்ட அதிகாரிகள். ஒன்று டொரிங்டன், அடுத்த எமர்சன் ரெனட். ரைட், ஒன்று டொரிங்டன், அடுத்தது எமர்சன் ரெனட். பிரித்தானியர் இலங்கையில் நாட்டிய முதலாவது வர்த்தக பயிர் என்ன பிள்ளைகள்? கோப்பி. சிங்கோனா மூலிகை குணப்படுத்தும் நோய் மலேரியா நோய். கிபி 1873 தேயிலை இலங்கையில் அறிமுகப்படுத்தியவர் ஜேம்ஸ் டேலர். ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அகலவத்தை. கூட்டுறவு இயக்கம் ஆரம்பித்தவரிடம் 1911 ஆரம்பித்தவர் யார் பிள்ளைகள்? ஹென்றி மெக்கலம். சரி, இப்ப பாருங்க எல்லாரும், எத்தனாவது கேள்வி? 5வது கேள்விய பாருங்க. 19ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் நோக்கில் இலங்கைக்கு வருகை தந்த மிஷனரி அமைப்புகள். லண்டன் மிஷனரி, அமெரிக்கன் மிஷனரி, சேர்ச் மிஷனரி, வெஸ்லியன் மிஷனரி. என்னது? பெப்டிஸ்ட் மிஷனரி. பாருங்க, இதுல ஏதாவது 3 எழுதினா சரி. ஹென்றி ஸ்டீல் ஒல்கட் அவர்கள் அளப்பரிய சேவைகள் 2. ஒன்று ஆரம்பித்தமே. சரி, ஓகே. சிங்கள கொடியை பௌத்த கொடியை உருவாக்குவதற்கு முன்னின்று உழைத்தமை. பிரம்மஞான சங்கத்தை தோற்றுவித்தமை. பௌத்த பாடசாலைகளை உருவாக்கியமை. ஞாயிற்றுக்கிழமை சரசவி
சந்தரச போன்ற பாடசாலைகளை சரஸ்வதி சந்தரச போன்ற பத்திரிகைகளை வெளியிட்டமை. ஞாயிறு சமய பாடசாலைகளை உருவாக்கியமை. ஓயா தினங்களை விடுமுறை தினங்களாக மாற்றுவதற்கு பாடுபட்டமை. சரி, பாலர் பாடம் எனும் சிலோன் முஸ்லீம் சிலோன் முஸ்லீம் ரிவி எனும் சஞ்சிகையாக்கத்தில் எழுதினவர் யார் பிள்ளைகள்? டிபி ஜாஜா. டிபி ஜாஜா என்ன? டிபி ஜாஜா. ரைட். டிபி ஜாஜா. ஓகே. பாலர் பாடம் என நூலை எழுதியமை ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். சிங்கள பௌத்தாய அநாகரிக தர்மபால. வெரி குட். அநாகரிக தர்மபால. அனகாரிக தர்மபால. ரைட். ஓகே. முஸ்லிம் கல்வி சபை அறிஞர் MC சித்திலிப்பை 1853 ஆண்டு சட்டத்தரணியாக பிறந்தவர். 1800 சட்டத்தரணி என்று சொன்னால் MC சித்திலப்பையா தான் இருக்கும். பாப்பவர்கள் அறிஞர் MC சித்திலப்பை 1853 ஆண்டு சட்டத்தரணியாக சேர்பண்ணம்பலன் ராமநாதன். சேர்பன் ராமநாதன். சரியான சேர்பன் ராமநாதன். சரியான சேர்பன் ராமநாதன். ரைட். ஓகே. சரி, இல்ல பிள்ளைகள். சேர்பன் அருணாச்சலம். சேர்பன் ராமநாதன் 1851, இவர் 1853. சேர்பன் அருணாச்சலம். சரியா? அருணாச்சலம். சரி, அடுத்த கலிய பாருங்க பிள்ளைகள் எல்லாரும். அடுத்த கலிய பாருங்க, கடைசி கலிய. இந்திய தேசிய சங்கத்தின் ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் முதலாம் தலைவர் ஹெலன் ஒக்டேவியன் கியூ. கெலன் ஒக்டேவியம் கியூ. கெலன் 1885 ஆண்டு. ஒக்டேவியன் கியூ 1885 ஆண்டு. WC பெனர்ஜி. WC பெனர்ஜி. அடுத்த பாருங்க. மும்பாயில் எல்பின்ஸ்டன் நிறுவனத்தின் கணித விரிவுரையாளர். சரியா? சரியான இதனுடைய கணித விரிவுரையாளர் பிள்ளைகள் எல்பின்ஸ்டன் கல்லூரியின் கணித விரிவுரையாளர். யார்? தாதாபாய் நவ்ரோஜி. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் DS சேனாநாயக். வங்காளம் எனும் பத்திரிகையினை உருவாக்கியவர் சுரேந்திரநாத் பெனர்ஜி. தெக்கான் கல்வி சமூகம் பால கங்காதர திலகர். அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள். உங்களோட சிப்பாய் கழகம் ஏற்படுவதற்கான காரணங்கள். முதலாவது சொல்ல போறீங்க பிள்ளைகள். ஆங்கிலேயர் இந்தியாவில கைப்பற்றின பிரதேசம் இருக்குதானே, இந்திய பிரதேசங்களை கைப்பற்றிய போது பின்பற்றிய கொள்கை. ஆங்கிலேயர் இந்தியாவில் கைப்பற்றிய பிரதேசங்கள்ல பின்பற்றிய கொள்கை தொடர்பில் இந்தியர்கள் மத்தியில நிலவிய எதிர்ப்பு. முன்னெடுக்கப்பட்ட ஆட்சி தொடர்பாக இலாபம் கருதி. சரி, அத பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி லாபம் கருதி முன்னெடுக்கப்பட்ட ஆட்சி தொடர்பில் இந்தியர்கள் மத்தியில் நிலவிய வெறுப்பு. இந்தியர்கள் மத்தியில நிலவிய வெறுப்பு. சரியா? அடுத்தது பாருங்க. சிப்பாய்கள் மத்தியில ஆங்கிலேயர் தொடர்பில் நிலவிய வெறுப்பு. சரியா? சிப்பாய்கள் மத்தியில ஆங்கிலேயர் தொடர்பில் நிலவிய வெறுப்பு. அடுத்தது சிப்பாய்களுக்கு என்பீல்ட் துப்பாக்கிகளுக்கான தோட்டாக்கள் இருக்குதான பிள்ளைகள். அந்த தோட்டாக்கள்ல பன்றியினதும் பசுவினதும் கொழுப்புக்கள் பூசப்பட்டதான வதந்தி பரவியமை. இவ்வளவுதான் விடயம் பிள்ளை. அப்ப பிள்ளைகள் பாருங்கோ, நாங்கள் 2ஆம் தவணைக்கான மாதிரி வினாத்தாள் ஒன்றை நிறைவு செய்து இருக்கிறோம்.